ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் கேன் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். கேனுங்கிறது என்னென்னா, நமக்கு பார்ட்டி வேர் கவுன்ஸில் அப்புறம் லெஹங்காஸ்லலாம் வந்து உள்ள ஒரு ஸ்டிஃபாக ஒரு நெட் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கர்ட்டோ இல்லை ஃப்ராக்கோ அதோட ஃப்ளேரை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டிஃபான நெட் ஃபேப்ரிக்கை உள்ள லைனிங் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ சொன்னது வந்து ரெடிமேடில் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் கஸ்டமைஸ்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கேன் ஸ்கர்ட் தனியாக கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு மற்ற ட்ரெஸ்ஸஸ்லலாம் இந்த கேன் மெட்டீரியல் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு கேன் ஸ்கர்ட்டோட நீங்கள் எத்தனை டைப் ட்ரெஸ்ஸை வேணால் நீங்கள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராவலுக்கு போகும்போதோ இல்லை உங்கள் வீட்டில் ஷெல்ஃபில் நீங்கள் வைக்கிறப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணாமல் இருக்கும். ஸோ இது எப்படின்னா, நார்மல் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதை தைக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் மட்டும்தான் அந்த கேன் மெட்டீரியல். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் அம்ப்ரெல்லாவுக்கு லைனிங் கட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டில் மட்டும் அதே அளவுக்கு கேன் மெட்டீரியலை கட் பண்ணிவிட்டு, லென்த் பார்த்திங்கன்னா அந்த கேன் மெட்டீரியலோட ஃபுல் லென்த்தையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்ச லைனிங்கையும் இந்த கேன் மெட்டீரியலையும் ஃப்ரண்ட்டு தனியாகவும் பேக்கு தனியாகவும் அந்த வேஸ்ட் ஏரியாவில் மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த லைனிங்கோட பாட்டம் அங்கே மட்டும் மடித்து தைச்சிக்கிறேன். இந்த கேன் மெட்டீரியலில் வந்து மடித்து தைக்க முடியாது. அதுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக ஒரு கிராஸ் பீஸ் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளெயினாக தான் விட்டுருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும் மேலே வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன். சைட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து வெயிஸ்ட்டில் பெல்ட் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த பெல்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறேன். இந்த எலாஸ்டிக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் இருக்கும். அதனால் நான் வந்து பெல்ட் சைஸ் வந்து 2 இன்ச்சஸ் கொடுத்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடை வந்து ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது கேன் ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை ஹாஃப் அம்ப்ரெல்லாவில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதையே நீங்கள் ஃபுல் அம்ப்ரெல்லாவில் கூட பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.